பழனிசாமி ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். 2 நிமிஷம் இருக்குதுங்க ஐயா. இருக்கட்டுங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. மிக அற்புதமான இந்த இரவு வேளையில் நமக்கெல்லாம் கேள்வி பதில், அதில் ஆன்மீகத்தில் ஏற்படும் சந்தேகங்களும் மகரிஷியின் கருத்துக்களில் ஏற்படும் சந்தேகங்களையும் மூத்த முதுநிலை பேராசிரியர்கள் மூலம் பதிலை வரவேற்பதற்காக இடம் கொடுத்து நமக்காக உதவி செய்கின்ற யாழ் மண்டல தலைவர் குழந்தைவேல் ஐயா அவர்களுக்கும், இதை மிக அற்புதமாக வழி நடத்தி கொண்டிருக்கும் ரகுபாலாமா அவர்களுக்கும், கலாநிதி அம்மா அவர்களுக்கும், டாக்டர் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும், அந்த மண்டலத்தில் உள்ள அறக்கட்டளை அறங்காவலர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். இந்த இணைப்பில் கலந்து கொண்டுள்ள அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் மாலை வணக்கம். இப்பொழுது கேள்வி பதில் கேட்கிறவங்க நேரடியா மைக்கை அன்மியூட் பண்ணி கேட்கலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நேரடியா மைக்கை அன்மியூட் பண்ணி கேட்கலாம். பழனிசாமி ஐயா. ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா வாழ்க கேளுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்க. ஐயா ஒரு ஜெயபால் ஐயா, நீங்க எல்லாம் பேசுனீங்க இல்லைங்களாங்க ஐயா, அந்த தேருங்க ஐயா, அதுல இருக்கிற சாமி அந்த இங்க இருக்கிறதுக்கும் பேர் இயக்க மண்டலத்துக்கும் தொடர்பு படுத்தி சொன்னீங்க. அது ஒரு டைம் சொன்னா தெரிஞ்சுக்கோங்க ஐயா. எனக்கு அப்ப சரியா நான் கேள்வி கேட்க முடியல, எனக்கு சரியா புரிஞ்சுக்க முடியல. தேர்ல உற்சவமூர்த்தி வைக்கிறதுக்கா? உற்சவர் வச்சு போறாங்க இல்லைங்களாங்க ஐயா, அதுக்கும் அந்த சுத்தவெளியோட அந்த தத்துவத்தை சொல்லியிருந்தாரு ஐயா ஜெயபால் ஐயா, ஒரு விளக்கமா சொல்லியிருந்தாரு. அந்த ஸ்பீச்சை நான் மறுபடியும் கேட்கவும் முடியல. அது மறுபடியும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா. அவர் எங்க டிராவல். ஆமாமா, எனக்கு தெரிஞ்ச சொல்றேன். ஜெயபால் வரும்போது மறுபடியும் அதை தெளிவுபடுத்திக்கலாம். அதாவது மூலவர் அது கர்ப்பகிரகத்துல இருப்பாங்க. அதே போன்ற ஒரு உற்சவமூர்த்தி, இது தத்துவ ரீதியாக ஒரு கருத்து இருக்கு. சம்பிரதாயப்படி பார்த்தீங்கன்னா, கோவிலுக்கு வணங்க முடியாதவர்களுக்காக உற்சவமூர்த்தி உலா கொண்டு வருவது, அப்ப வீட்டில இருந்தே தரிசிக்கலாம் அப்படின்றதுக்காகத்தான் ஒவ்வொரு தெருவிலையும் அந்த உற்சவமூர்த்தி வலம் கொண்டு வருவது என்ற ஒரு சடங்கு இருக்கு. இதுல தேர் திருவிழா அப்படின்றது வருஷத்துக்கு ஒரு நாள் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி வச்சிருக்கிறாங்க. இதுல அமைப்பு பார்த்தீங்கன்னா, தேர்ல உற்சவமூர்த்தி இருப்பாரு. வட கயிறு நீளமா இருக்கும். ஒரு நுனியில பக்தர்கள் எல்லாம் வடம் பிடித்து தேர் இழுக்கிறாங்க. இது அந்த காட்சி. இதுல மகர்ஷி சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு முனையில் பக்தர்கள், மறுமுனையில் தெய்வம். இந்த ரெண்டுக்கும் இடையில வட கயிறு இருக்கு. இதே போல நம்ம உடலிலே மூலாதாரம்
இது ஜீவாத்மாவுக்கு மையம். சகசிராதாரம் அது பரமாத்மாவை தரிசிப்பதற்கான நுழைவாயில், கேட்வே டு காட்ன்னு சொல்லுவாங்க சகசிராதாரத்தை. இந்த இரண்டுக்கும் இடையில இருக்கிறது தண்டு வடம். இங்க எப்படி வடக்கயிறு பிடிக்கிறோமோ அதே போல இங்க தண்டு வடம் என்ற ஒரு பகுதி இருக்கு. அப்போ கீழே இருக்கக்கூடிய மூலாதாரத்தில் இருக்கின்ற ஜீவாத்மாவை, குண்டலினி சக்தியை நீங்க வடக்கயிறு என்ற ஒவ்வொரு மையத்தை தாண்டி உச்சிக்கு வருகின்ற போது அந்த உச்சியில இருந்து பிரபஞ்சமாக விரிந்து சுத்துவழி கலக்கின்ற போது அப்ப எல்லாம் வல்ல தெய்வத்தை அறிகின்ற வாய்ப்பை பெறுகிறோம். அப்ப இந்த ஐதீகத்தை நினைவுபடுத்துவதற்காகத்தான் தேர்ல உற்சவமூர்த்தி நீண்ட வடக்கயிறு, ஒரு முனையில பக்தர்கள் அதை வடம் பிடித்து இழுப்பது அப்படின்ற ஒரு சடங்கு வச்சிருக்கிறாங்க. இதுல கண்ணசுடைய பாட்டு ஒண்ணு இருக்கும், தேர் ஏது சிலை ஏது திருநாள் ஏது, தெய்வத்தையே மனிதர்கள்லாம் மறந்த போது என்று அந்த பாட்டு 4 வரியில தொடங்கும். அப்ப தேர் ஏது சிலை ஏது திருநாள் ஏது, தெய்வத்தையே மனிதர்கள்லாம் மறந்த போது. இப்ப தெய்வத்தை மறந்து விட்டார்கள் அப்படின்னா இது நடக்காது. இன்னொரு கோணத்துல தெய்வத்தை மறந்து சடங்கு சம்பிரதாயங்களே நமக்கு சாஸ்வதம் அப்படின்னு நம்பி செய்கின்ற இந்த திருவிழாவில எந்த பயனும் கிடையாது. அதே பாட்டு கடைசி 4 வரிகள் பார்த்தீங்கன்னா, தேர் ஏது சிலை ஏது திருநாள் ஏது, தெய்வம் போல் மனிதர்கள் எல்லாம் மாறும் போது அப்படின்னு முடியும். அப்ப தெய்வமாக மக்கள் எல்லாம் மாறுகின்ற போது இப்ப அந்த தேர் திருவிழா அவசியமாக இருக்குமா? தெய்வத்தை உணர்ந்த பிறகு இது அவசியம் இல்லாம போகும். அப்ப முதல்ல சொல்லப்பட்ட 4 வரிகள் அர்த்தமில்லாத சடங்கு, கடைசி சொல்லப்பட்ட 4 வரிகள் அவசியம் இல்லாத சடங்கு. அப்ப அர்த்தம் இல்லாம செய்வதற்கும் அவசியம் இல்லாமல் போவதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. சோ இது அறியாமை, இது அறிந்த தெளிவு. இதுதான் தேர் திருவிழா தத்துவமாக மகிழ்ச்சி சொன்னது நான் புரிஞ்சு வச்சிருக்கேன்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க ஐயா. அதாவதுங்க, அந்த அப்ப எல்லாம் பண்ட மாற்று முறைன்னு உண்டுங்க. இந்த இதை ஜெயபாலையா தான் ரிங் அடிக்கிறாரு. உங்க கேள்விக்கு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். வாங்க. ஆமா, உங்களே தான் கேட்டாங்க. ஜெயபாலையா அப்படி பேசினாரு, நீங்க தான் பதில் பேசணும். வாங்க ஜூமுக்கு, யாழ் மண்டலம் கொஞ்சம் வாங்க. அந்த தேர் இதை பத்தி நீங்க சொன்னீங்களா? ஆமா, தேர் ஊர் சுத்தி வர்றது விண்ணுக்கு அதுக்கு ஜாயின் பண்ணி பேசுனாங்க. ஒரு அம்மா நல்ல கேள்வி அற்புதமா கேட்டாங்க. வாங்க, வராருங்க. சொல்லுங்க. இந்த பண்ட மாற்று முறையில அறுத்து விவசாயம் வெள்ளாமை எல்லாம் ஆடி ஆவணியில போடுவாங்க. ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை மாசம், அந்த 6 மாசம் விவசாய பொருள் உற்பத்தியா இருக்குங்க. மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி மாசம் எல்லாம் அது சேல்ஸ், ஊர் சுத்துறது. அப்ப என்ன பண்ணாங்க, அந்த பண்ட மாற்று முறையில கடை வீதின்னு வச்சாங்க. கடையில எண்டு ஊருக்குள்ளார கடைசியில இருக்க ஒவ்வொரு ஊரா 4 நாள் டேரா போட்டு எல்லா மளிகை சாமானும் அதுல வந்துருங்க. அவங்க தான் கடை வச்சிருப்பாங்க. இப்ப இருக்கிற மளிகை ஸ்டோர் மாதிரி அப்ப எல்லாம் கிடையாது. ஆமா. அதுக்கு என்ன பண்ணாங்க, கும்பலை கூட்டி பொழுது போகணும் இந்த கடை வச்சிருக்கிறவனுங்களுக்கு. அவங்க அப்படியே உக்காந்துக்கிட்டு என்ன தூக்கம் தான் தூங்குவானுங்க, வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து சாமி நீங்க ஊர்வலம் மாதிரி கொண்டு வாங்க, அதுக்கு உண்டானதை நாங்க வரியா கட்டி போறோம். அது பேர் தான் தலைக்கட்டு வரின்னு வந்ததுங்க. சரி. அந்த சாமியை வச்சு அந்த கடை வீதியெல்லாம் எல்லாம் சுத்திறதுக்கு இவங்க எல்லாம் வரியை போட்டு கொடுத்து ஊரை சுத்தின மாதிரி ஊருக்குள்ளார ஒரு விசேஷம் மாதிரி பக்கத்து ஊருக்காரங்களாம் சாமி கும்பிட வந்துருவாங்க. பொருளையும் விற்பனை பண்ணிக்கலாம். ஆமா. அப்ப திருவிழா, தேர் திருவிழா பாத்தீங்கன்னா தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி அந்த இதுலதான் இருக்குங்க. விவசாய பொருள் வரும். ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி எல்லாம் தேர் திருவிழா வராது. கோயில் திருவிழா தான் இருக்கும். கோயிலுக்குள்ளார விசேஷம் வச்சிருப்பாங்களே தவிர வெளியில தேர் வராதுங்க. ஓகே ஓகே. அப்ப என்ன பண்ணுவாங்க, கடையில சேல்ஸும் பொருள் ஆகணும், மக்களும் சந்தோஷமா இருக்கணும். அப்ப ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள்லாம் வச்சு ஒரு 5-6 நாள் கூத்தடிச்சுட்டு போயிடுவாங்க. உருவாக்குனதுதான் வந்து இந்த தேரு அப்படின்னு ஒரு கேள்வி பதிலுக்கு ஒரு நிகழ்ச்சியில
ஒரு 10 வருஷம் இருக்குங்க. சரி சரிங்கய்யா. சொல்லதான் நான் கேட்டிருக்கிறேன். ம். அதுவும் ஒரு காரணம் தாங்கய்யா. அதுவும் காரணம் தான். அதாங்க அது வந்து ஏன்னா அப்படி ஆலய சொல்ல. வழிபாட்டுல மகர்ஷி சொல்றாங்களே, திருவிழாக்களுடைய நோக்கமெல்லாம் ஆலய அதாங்க. வழிபாட்டுல மகர்ஷி சொல்லுவாங்க. வணிகர்கள் அதை பண்ணாங்க. அரசர்கள் அந்த கோபுரத்தை வந்து பாதுகாப்புக்கான அந்த நிலைத்தளங்களாக பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். ஐயா நம்ம இந்த வேதாத்திரியம் 14லயே இந்த தேர் திருவிழா தவிர்த்தல் இதைதான் போட்டிருக்காங்க. ஆமாங்கய்யா. அந்த காலம் தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவருக்கு விளையாட்டு. அதான் ஐயா சொன்னதுதான் போட்டிருக்காங்க. ஆமா. அதாங்க அந்த காலத்திலேயே அந்த கடையில விக்கிற பொருள் சேல்ஸ் ஆகணுங்கிறதுக்கோசரம் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள்லாம் வச்சு அங்க ஒரு வாரம் கூத்தடிப்பாங்க. ஆனா இன்னைக்கு அது தேவையில்லைல்ல, மளிகை ஸ்டோரா வந்துருச்சு. இன்னைக்கு எதுக்கு தேர் திருவிழா? அது தேர் திருவிழா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா கோயிலும் இப்ப கோர்ட் வாசப்படியில போய் கதவை தட்டிட்டு இருக்குது. எல்லாம் ஸ்டே ஆர்டர் அது இதுன்னு. ஐயா இது ரெண்டாவதுங்க, என்னமோ சொல்லணும்னு வந்தேன். அவரு ஐயா ராசிபுரத்துக்காரர், அவரு எங்க வந்தாரு? ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா டெல்லியில இருக்கிறீங்களா, ராசிபுரம் வந்துட்டீங்களா? ராசிபுரம் தாங்க, சொல்லுங்கய்யா. இல்ல நீங்க டெல்லியில வெப்பம் அதிகமா இருக்குதுங்களா 2 நாளைக்கு முன்னால, வந்துட்டீங்களான்னு கேட்டேன். இல்ல டிவியில் சொன்னாங்கய்யா. டிவியில சொன்னது நான் கூட சரி நீங்க டெல்லிக்கு கேம்ப் போட்டீங்களான்னு பார்த்தேன். ரைட், இருக்கட்டும். இல்லைங்க. சரி. அதாவதுங்க பழனிசாமியா, இந்த இறை துகள் உற்பத்தி ஆகுது சிவகாமி சக்தி நகர். பழனிசாமியா சொல்லுங்கய்யா. இறை துகள் விண்ணுக்குள்ளார 1000த்துல லட்சத்துல பல மடங்கு இருக்கலாம். சரி. அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஆமா. அதுல கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் உள்ளார போயிட்டு அதுக்குள்ளார இருந்து கண்ணுக்கு தெரியாதுக்குள்ள எப்படி கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸா வரும்? அதாவதுங்கய்யா, கண்ணுக்கு தெரியலனாலும் கூட நுண் இயக்கங்கள், அதாவது இப்ப நம்ம உடம்புல இருந்து ஒரு கட்டி எடுக்கிறோம் வச்சுக்கோங்க, பயாப்சி பண்ணுவாங்க. சரிங்க. அப்ப பயாப்சி பண்ணி அது என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. இப்ப நம்ம கண்ணால் பார்க்கிற போது அது சின்ன ஒரு கட்டியா தான் இருக்குது, வெறும் சதை துகள். அதுங்க ஒரு சாதாரண மைக்ரோஸ்கோப்ல வைக்கிற போது அதுல சில செல்கள் ஸ்ட்ரக்சர்லாம். ஐயா மைக் மியூட் ஆயிடுச்சுங்கய்யா. ரவி பிரகாஷ் ஐயா. ஐயா சொல்லுங்க. இறை துகள் மகரிஷி சொல்றாருங்க, விண்ணை விட பல ஆயிரம் மடங்கு கம்மியா இருந்தாதான் பல ஆயிரம் மடங்கு இறைத்துகள் ஒண்ணு சேர்ந்து விண்ணா மாறுது. சரிங்க. கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் வந்து அதை சுழல வைக்கிறதுக்கு வேகத்தை தருமே தவிர அதுக்குள்ளார போயிட்டு எப்படி இறைத்துகளுக்குள்ள ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வராதுன்னு என்னுடைய கணிப்பு. விண்ணுக்குள்ளார வேணா வரலாம், இறைத்துகளுக்குள்ளார ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வராது. சுழற்சி வேகத்தை சொல்லிட்டு விடும் அந்த அழுத்துறதுல பல்ஜா இருக்கிறதுல அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க அதுக்கு எப்படி? எல்லா இடத்துலயும் ஒரு மையம்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா ஐயா, சுத்தவெளின்னு ஒண்ணு இருக்குல்ல. சுத்தவெளி கரெக்டுங்க ஐயா. அப்ப சுத்தவெளியில இருந்து நீங்க எது ஃபார்ம் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு இந்த 2 ஃபோர்ஸுமே இருக்கதானங்க செய்யும். எது ஃபார்ம் ஆனாலும் ஒரு இருக்க சக்தியும் ஒரு விலக்க சக்தியும் ஒண்ணு வந்துதான் ஆகணும். அது சின்னதா இருந்தாலும் சரி, பெருசா இருந்தாலும் சரி. அதுதாங்க ஐயா, ஒரு புள்ளிய 1000 2000 லட்சமா 10,000 பிரிக்கிறோம். அதுக்குள்ளார போயிட்டு அதுல ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வரும்னு என்னால அது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல. அதுக்குதாங்க ஐயா முதல்ல ஆற்றல் வந்து எவ்வளவு பெருசுங்க ஐயா? அது ஏதாவது உங்களுக்கு சைஸ் இருக்கா என்ன? அது எல்லையற்றதுங்க. எல்லாத்துக்கும் ஊடுருவது தானங்கய்யா. அப்ப அது எந்த சைஸ் வச்சிருந்தீங்கனாலும் அதுல அந்த ஆற்றல் இருக்க தானங்க செய்யும். ஆற்றல் இருக்குதுங்க, சுழற்சி சொல்றதோட அதுக்குள்ள அப்ப அந்த ஆற்றல்னால வர்றதுங்கய்யா. இப்ப உங்களுக்கு நீங்க வந்து ஒரு தண்ணிய சுட வைக்கிறீங்கய்யா. அப்ப தண்ணிய சுட வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஆற்றல் தானே நீங்க கொடுத்தீங்க. அதுல இருக்க ஒவ்வொரு அணுவிலையும் அந்த ஹீட் போயிருக்குல்ல. அது ஆமாங்க, ஒவ்வொரு அணுவையும் அது ஓட வைக்குது இல்ல, வேக வேகமா கொதிக்க வச்சு அது மேலையும் கீழையும் ஓடுது இல்லைங்களா? ஆமாங்க.
அதே மாதிரி தானேங்கய்யா. இப்ப நீங்க வந்து ஒரு பெரிய ஆற்றல நீங்க அந்த இடத்துல ஃபீல் பண்றீங்க. அப்ப அந்த ஆற்றல் வந்து அந்த சின்ன சைஸ்ல இருந்தாலும், எந்த சைஸ்ல இருந்தாலும் அந்த ஆற்றல வாங்குனது அது சுத்த ஆரம்பிச்சுருது அப்படின்னா, சுத்த ஆரம்பிக்குது. இங்க எப்படி ஹீட்ட வாங்குச்சோ, அந்த மாரி அந்த இடத்துல சுத்த ஆரம்பிக்குது. சுழற்சி இன்ஃபாக்ட் ஒத்துக்கிறேங்க. உங்களுக்கு தண்ணி சுட வைக்கிறதுலயே உங்களுக்கு அது ஏங்கய்யா ஓடுது? ஓடுதுன்னு சொல்றோம்னாலே, அதோட சுழற்சி வேகம் உள்ள அதிகமாயிடுச்சு. அந்த எனர்ஜிய அது வாங்கிக்கிச்சு. அப்ப ஒண்ணோட ஒண்ணு விலக்கி வைக்குது. அப்ப அது வேக வேகமா, வேக வேகமா இங்கேயும் அங்கேயும் ஓடுது. அவ்வளோதாங்கய்யா. சுழற்சி நல்லா எனக்கு நல்லா தெரியுதுங்க. நல்லா சுழற்சி வரும். ஒரு கம்ப்ரஸ் பண்ணுனோம்னா, ஒரு பொருள் ம், தற்சுழற்சி தானா கம்ப்ரஸ் இருக்க அதனோட சுழற்சி வேகம் அதிகமாகும். ஆனா ம். அத்துணூண்டுக்குள்ள கம்பல்சிவ் ஃபோர்ஸ் போயிட்டு அது ரிப்பல்சிவா வருது அப்படிங்கிறது என்னால ஒரு கெஸ் பண்ணவே முடியலைங்க. ஐயா, எது ஒண்ணும் ஒண்ணு சின்னதா ஒண்ணு சுத்த ஆரம்பிச்சுன்னா, அது பேரு பருமன்ங்கய்யா. தமிழ்ல வந்து பருமன் அப்படின்னு சொல்றோம். கரெக்ட்டு. நீங்க பெரிய பருமனுக்கு நீங்க உங்களால ஃபீல் பண்ண முடியுது. சின்ன பருமனுக்கு பண்ண முடியலன்னு சொல்றீங்க. ஆ என்னால அது அது கண்ணுக்கு ஆ. தெரியாத அத்துணூண்டு அது அது வந்து நீங்க தாங்கய்யா அத நம்பணும். ஏன்னா, பெரிய பருமனுக்கு நடக்கிறது தானே அதே தன்மை தானே சின்ன பருமனுக்கும் நடக்கும். ஆமா, ஆமாங்க. அது தன்மைங்கய்யா. அத வந்து நீங்க நம்பி தான் ஆகணும். சரி, சரி, நீங்க சரிங்க. சூரியன எ எர்த் சுத்தணும் அப்டின்றீங்க. அத ஒத்துக்கிறீங்க. ஆனா எர்த்த ஏன் வந்து மூன் சுத்த போகுது அப்டின்னு நீங்க நெனைக்கிறீங்க. மூனுக்கும் 2, 3 சேட்டலைட் நீங்க போட்டீங்கன்னா, 3 சுத்தியும் சேட்டலைட் சுத்திக்கிட்டு இருக்கும். இல்லைங்களா? ஆமா. அதுக்காக நீங்க மூன் ரொம்ப சின்னதாச்சே, சன் ரொம்ப பெருசாச்சே அப்டின்னு நீங்க நெனைக்கக்கூடாது. அது அதுக்கு வேண்டியது அது அந்தந்த லெவல்ல செஞ்சுட்டு தாங்கய்யா இருக்கும். ஓகே, ஓகேங்க. சரிங்களாய்யா? ரைட். வாழ்த்துக்கள். அது ஜெயபாலையா தன்மைங்கய்யா. நன்றிங்க. வாழ்க வாழ்க வளமுடன். வளம். ஜெயபாலையா சங்கீதம்மா ஒரு கேள்வி கேட்டாங்க. யாரும்மா கேள்வி கேட்டது தேர பத்தி? ஐயா என்ன வாழ்க வளமுடன். நான் தாங்க. ஜெயபாலையா வந்திருக்கிறார். கேளுங்கம்மா இப்ப. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க சுத்தவெளி சக்தி தேருக்கும் சம்மந்தப்படுத்தி சொன்னீங்க ஐயா. அன்னைக்கு எனக்கு சரியா புரிஞ்சுக்க முடியல. அதான் மறுபடியும் அந்த கேள்வி கேட்கலான்னு கேட்டேங்க ஐயா. இருக்குமா ஐயா கொஞ்சம் எங்கேயுமே பதில் இருக்கு. சொன்னாருங்க ஐயா. இருப்பு என்னங்க ஐயா? எங்கேயுமே இருக்கு. சரிங்க ஐயா. அது மூலவர். ஐயா. தெய்வம் எங்கும் உள்ளதுங்கிறது இருப்பு. சரிங்க ஐயா. உற்சவர் என்பவர் சுத்தி வர்றவர். அவருக்கு பவுண்டரி உண்டு. தேர் 4 வீதி இருந்தா 4 வீதி தான் சுத்தும். ஊர் பூரா சுத்தி வராது. அந்த 4 வீதி எது வரைக்கும் பவுண்டரி கொடுக்கல அது வரைக்கும் தான் சுத்தும். மூலவர் உற்சவர்னு பிரிச்சிருக்காங்க. மேக்னடிஸ் தான் கொண்டாடுறாங்க. அதுக்கு பதிலா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தேரை வச்சு தேருக்குள்ள வந்து மூலவரை நீங்க உள்ளுக்கு வந்து தரிசனம் பண்ண முடியல, உற்சவரையாவது பார்த்து தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு இறைவனுடைய பிரதி இது அப்படின்னு மூலவர் உற்சவர்னு பிரிக்கிறாங்க. இந்த பிரிச்சு காட்டுற விதத்தை தான் நம்ம தேர்ல வச்சு கொண்டாந்து ஊர் பூரா சுத்தி வந்து அங்க இருக்கிற ஒரு மூலவர் எங்கும் உள்ளவர் மூலவர் அது கோயிலுக்குள்ள மட்டுமே வச்சு காமிச்சு புரியாதவங்களுக்கு செஞ்ச வேலை அது எளிமையைப்படுத்துறதுக்காக. அப்ப அவர் யார் இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் மூலவர் இவர் உற்சவர். அவர் அங்கிருந்து அருள் பாலிப்பார், இவர் எங்கும் போய் அருள் பாலிப்பார். அப்ப மேக்னடிசம் எங்க போனாலும் அருள் பாலிக்கும். யாருது? இறைவன் தான். இறைவனுடைய வேலைய உற்சவரா செய்யறாரு. உற்சவர் வேறு மூலவர் வேறு அல்ல. இந்த பாலிசி வச்சுக்கிட்டு அவங்க மெல்ல ஒரு தேரை கட்டி ஊரை பூரா சுத்தி வந்து ஊர் வர முடியாதவங்க பாத்துக்குங்க, அங்கிருந்தே பாத்துக்குங்க, நீங்க எங்க இருந்தாலும் அங்கேயே வரும், அங்கேயே பாத்துக்கன்னு ஒரு ஏற்பாடு பண்ணாங்க. ஆனா அந்த மூலவர் உற்சவர்னு அதை ரெண்டையும் பிரிச்சு பேசியிருந்தோம். எங்க ஜெயபாலையா ஐயா, ஐயா கேளுங்க ரவி. ஐயா கொஞ்சம் ஆட் பண்ணலாங்களா ஐயா அது கூடயே முன்னாடி பேசுனது? பண்ணுங்க. அம்மா சங்கீதா அம்மா, உங்களுக்கு சுத்தவெளி புரிஞ்சிருச்சு இல்லைங்களாம்மா? புரியுதுங்க ஐயா. சோ புரியுதுங்க ஐயா. அதுல இருந்து வந்து ஒரு இறை துகள் ஒண்ணு வந்துச்சு அப்படின்றதும் உங்களுக்கு புரியுது இல்லைங்களா அந்த கான்செப்ட்? புரியுதுங்க ஐயா. சரிங்கம்மா. அந்த இறை துகளுக்கு தமிழ்ல ஒரு பேர் வச்சிருக்காங்க. அதுக்கு பேர் வந்து தேர் துகள். தேர்த்துகள். சரிங்க. சோ இருக்கிறதுலே நுண்ணிய துகள் நீங்க தேடிட்டு போனீங்கன்னா 10⁻34 இல்ல -28 அளவுக்கு போனீங்கன்னா அதுக்கு பேரு தேர் துகள்மா. சரிங்க ஐயா. சோ அந்த தேர் துகள் வந்து அந்த இடத்துல அது
ஒரு சுத்திக்கிட்டு ஒரு உற்சவரை அதாவது உற்சவரா மாத்தி அதை வந்து ஒரு அந்த சுத்த வெளியே அது அங்க வந்து சுத்திக்கிட்டு இருக்கு இல்ல அது தன்னைத்தானே சுத்துது அப்படின்ற ஒரு கான்செப்ட் அவங்க கொண்டு வந்திருக்கலாம். இந்த தேர்த்துகள்ன்ற ஒரு வார்த்தையில இருந்து பிடிக்கிறோம். சரிங்களா? அப்ப சரிங்க ஐயா அத நீங்க சரிங்க வந்து ஒருத்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? அப்ப நடுவுல ஒரு சாமிய வச்சுட்டு அத சுத்தி வர்றது ஒரு தேர் அப்படின்னு நீங்க வைப்பீங்களா இல்லையா? ஆமாங்க ஐயா அப்படி வச்சு மக்களுக்கு அத எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு, அதாவது உங்க இடத்துக்கு எல்லாம் எல்லா இடத்துலயும் வந்துட்டு இருக்கிறது இந்த இறைத்துகள் தான். அதுதான் அந்த தேர். சோ அந்த தேர் வந்து எல்லா இடத்துலயும் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றது கூட இத வந்து ஒரு உருவகமா அந்த காலத்துல ஆரம்பிச்சிருக்கலாமா? சரிங்க ஐயா அப்புறம் பொருள் மாறி அது வெறும் தேர் மட்டும் நின்னுடுச்சு. நாம உள்ள இருந்த அந்த உற்சவர், அந்த இதெல்லாம் அந்த அந்த துகள்ன்றது, அதுலருந்து வெளியில வந்து அது சுத்த ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் நாம மறந்துட்டோம். அதனால பாத்தீங்கன்னா, அந்த தேர்ல எல்லாமே வந்து சுத்துற மாரி ஐட்டங்கள் தான் வச்சிருப்பாங்கம்மா. அந்த தேர்ல நீங்க பாத்தீங்கன்னா, அந்த கிண்ணி அதெல்லாம் போட்டு தொங்க விட்டுருப்பாங்க பாருங்க. எதுவுமே ஸ்கொயர் ஷேப்ல அந்த மாரி ஷேப்லாம் வைக்க மாட்டாங்க. ஆமாங்க ஐயா எல்லாமே கொஞ்சம் வந்து கூர்மையா ஆ எல்லாமே ஆடுற வந்து மாதிரி சர்க்குலர் ஷேப்ல வச்சிருப்பாங்க. அப்ப அதெல்லாமே அவங்களுடைய அந்த உருவகத்துக்காக பண்ண விஷயம் தான்மா அது. சரி சரி அது பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு அப்புறம் நமக்கு இதெல்லாம் தெரியாமயே போயிடுச்சு. அப்படி படிப்படியா சொல்லாத விட்டுட்டாங்க புரிஞ்சுக்குமா இல்லைங்கம்மா. எல்லாமே அவங்க தெரிஞ்சுக்கணுங்க சொல்லியிருப்பாங்க. ஐயா நாம அத வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம சொல்லிக்காம விட்டுட்டோம். நம்மளுடைய முன்னோர்கள் அந்த மாரி. அவங்க அதாங்க ஐயா சொல்லியிருப்பாங்க. அதனால தானே அவங்க பண்ணாங்க ஆமா இத. இல்லைங்களா? ஆமா அ இப்பயே பாருங்க, இப்ப வேதாத்திரியம் சொல்றத நாம எத்தன பேர் எவ்வளவு புரிஞ்சுக்கிறோம்? அத எடுத்து ஆராய்ஞ்சு பார்த்தா தானே அதனுடைய ஆராய்ச்சி தன்மை நமக்கு தெரிய வருது. இல்லன்னா நாம படிச்சுட்டு போயிடுறோம். அதே மாரி ஆமாங்க பாருங்க, திருமந்திரம் எடுத்து பாருங்க. எது எடுத்து பார்த்தாலும், நாம ஆராய்ச்சி பண்ணாம நம்ம மேலோட பார்த்தோம்னா, அதுக்கு வேற மீனிங் வருது. ஏன்னா நாம யூஸ் பண்ற தமிழே இப்ப மாறி போயிடுச்சு. அப்ப அவங்க சொன்ன அந்த டெப்த்துக்கு நம்மளால போவே முடியல. அப்ப அந்த அளவுக்கு நம்ம வந்து நாலேட்ஜ்ல ரொம்ப சூப்பர்ஃபிஷியலா மேலோட அப்படியே நம்ம போயிடுறோம். சோ அதனால ஒரு வேளை நாம இதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கலாம். அப்படின்னு ஜஸ்ட் ஒரு கருத்து தான்மா அது. சரிங்க ஐயா சரிங்கம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ரவி பிரகாஷ் ஐயா, சொல்லுங்கய்யா. இப்ப ஒரு சயின்ஸ்ல வந்து நீங்க சொல்றீங்க அணு அப்படின்னு வந்திருக்குது அப்படின்னு சொல்றோம்லங்க ஐயா. சரிங்க. இப்ப அணுக்குள்ளார 13 சயின்ஸ் கண்டுபிடிச்சு அதுல 13வது நியூட்ரினோ அப்படின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. அதுல 13 ஃபோர்ஸ் ஸ்கொயர் கொடுத்திருக்கிறாங்க. நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அது எனக்கு தெரியல. உங்களுக்கு ஆமா. நல்ல விவரம் தெரியும்னு நான் நினைக்கிறேன். ம், ம். இப்ப அந்த நியூட்ரினோங்கிறது விண்ணா இல்ல விண்ணுக்குள்ளார இருக்கிற இறை துகள்களா? அது எதை நியூட்ரினோ ஐயா, அந்த அது விண்ணெல்லாம் வந்து நீங்க சொல்ற கான்செப்ட் தாங்கய்யா. அவங்கெல்லாம் இன்னும் அந்த அணுவுக்குள்ள அந்த நிறைய அவங்க ஒரு 21 துகளா பிரிச்சு அப்படிதாங்கய்யா பார்த்துட்டு இருக்காங்க. அணுவோட 21 பார்ட்டா பிரிச்சா எப்படிங்கய்யா விண்ணு வரும்? விண்ணு வந்து இன்னும் கோடிக்கணக்குல பிரிக்கணும் இல்லைங்களா? ஓஹோ! இப்ப அவங்க பிரிச்சதே இன்னும் விண்ணுக்குள்ளார வரல. ஐயா எப்படிங்க வர முடியும்? அவங்க அந்த லெவல்லயே இல்லையே. அவங்க வந்து ஜஸ்ட் அணுவ பிரிச்சு பார்த்து, அதுல இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுவும் அணுவ பிரிச்சு பார்த்து ஒரு ஒரு பொருளையும் பார்க்க முடியல. அனுமானத்துல தாங்கய்யா புடிச்சிட்டு இருக்கோம். அதனால இப்ப 13 சொல்றாங்க, 18 சொல்றாங்க, 21 சொல்றாங்க. அப்படி ஓடிட்டு தாங்கய்யா இருக்கு. அது அனுமானம் தான். ஓஹோ! சரி, 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 சரி. இப்ப அந்த கடவுள் பார்ட்டிகள்னு சொன்னது கூட ஒரு அனுமானம் தாங்கய்யா. இந்த அளவுக்கு ஒரு நிறையோட வந்து அதுல மோதி இருக்கணும் அப்படின்னு சொல்லி 2 புரோட்டான இடிக்க வச்சு அதுல இருந்து வர்றத நம்ம பிடிக்கிறோம். அப்ப அதுல இருந்து வந்த ஒரு துகள், அந்த துகளோட நிறைய பிடிச்சு அது கடவுள் பார்ட்டிகள்ன்றாங்க. பட் அந்த பார்ட்டிகளுக்குள்ள எவ்வளவு என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்ட்டு அத தடுக்கிறது கூட நம்மட்ட எதுவுமே இல்லைங்களே ஐயா. ஏன்னா எல்லாத்துலயும் ஊடுருவி போயிரும்ல. ஆமாங்க, ஆமாங்க. அது கரெக்ட் தான். அதனால அவங்க விண்ணெல்லாம் பேசவே இல்லைங்கய்யா. நீங்க அணுவ நீங்க ஜஸ்ட் ஒரு ஐடியாவுக்கு ஒரு 4ஆ டிவைட் பண்ணீங்க. அப்புறம் 4ல ஒரு 2 பாகத்த இன்னும் ஒரு 8ஆ டிவைட் பண்ணீங்க. அப்படி பண்ணி பார்த்ததுதாங்க இப்ப இருக்கிறது எல்லாமே. நிறைய பேஸ் பண்ணி தான் ஒண்ணு ஒண்ணு பிடிக்கிறாங்க. ஓஹோ! கிட்டத்தட்ட இன்னும் நீங்க சொல்றத பார்த்தா, இன்னும் உள்ளார ரீச்சே ஆகலைன்னு தெரியுதுங்க. விண்ணுக்குள்ள இன்னும் அந்த அவங்க சைடே ரீச் ஆகலைங்க. நீங்க பேசுறது மெய் அறிவியல்ங்கய்யா. அவங்க பேசுறது மேலோட அறிவியல். அப்ப இது எப்படி எல்லாம்
ஆனா இந்த விண்ணு இறைத்துகள் பல ஞானிகள் ஒரு உருவத்துல சொல்லி இருக்கிறாங்க. ஆனா அது அவங்களால விளக்க முடியல. அப்படிதானங்க? அதுதாங்க அவங்க ஞானியர். சோ அவங்க ஞானத்துல அதெல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்க ஐயா. அவங்க எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தான் இந்த தேர் துகள் இதில் பேர்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. தமிழ்ல வந்து 10⁻−18 10⁻−34 இதுக்கெல்லாம் அவங்க வந்து ஃபிராக்ஷன் கொடுத்துருக்காங்க ஐயா. பேர் கொடுத்துருக்காங்க. அப்ப பேர் கொடுக்குறாங்கன்னா அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தானே அர்த்தம். இல்ல அப்பா உணர்ந்து இருக்கிறாங்க. பழைய உணர்ந்து காலத்துல இருக்காங்க, அதை யூஸும் பண்ணியிருக்காங்க ஐயா. யூஸும் பண்ணியிருக்காங்க. அதை வந்து ஒரு தவ ஆற்றல் அப்படின்னு சொல்லி அவங்க வச்சிருந்திருக்காங்க. அதை ரகசியமா வச்சிருந்திருக்காங்க. ஏன்னா யாரும் கெடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு 12 வருஷம் அவரை தவம் பண்ண வச்சு எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த தீட்சையை கொடுக்குறாங்க. அப்ப எந்த அளவுக்கு அவரை ட்ரெயின் பண்ணி அவரை ரெடி பண்றாங்க பாருங்க. இல்லைன்னா அதை சொல்லியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப சயின்ஸ் அப்படிதானங்கய்யா. நீங்க இப்ப ஒரு அணு குண்டு வெடிப்பு நீங்க பண்ற அளவுக்கு உங்களுக்கு அந்த இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை ரகசியமா தானேங்க வைப்பாங்க எந்த கண்ட்ரியா இருந்தாலும். ஆமாங்க. அது கெட்டவங்க கையில போயிடக்கூடாது அப்படின்னு ஒரு பயம்தான். அந்த மாதிரிதான் அவங்களும் அதை மறைச்சு வைக்க அது மறைஞ்சு போயிடுச்சுங்க. நாம இப்ப வந்து அந்த பெரிய பருமன் அளவுக்கு இருக்கிறத மட்டும் தான் நாம இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம். அது உள்ள இருக்கிறது ஞானத்தால பார்த்தாங்க. இவங்க வந்து அதை கருவியால பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. கருவியால பார்க்கணும்னா அப்ப கருவி எந்த அளவுக்கு நுண்ணியதா இருக்கணுங்க ஐயா. அப்ப கருவி நம்மகிட்ட இல்ல இப்ப சயின்ஸ்ல. எப்படி ஞானிகள்லாம் இப்ப எனக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, அவங்க கிட்ட கருவியும் இல்ல கருத்தும் இல்ல. கரெக்ட்டுங்க. கருத்து இருந்தா கருவி வந்திருக்கும். இது அப்ப ஞானிகள் எந்த அளவுக்கு மனதை வந்து ஜீரோ கொண்டு போயிருக்கிறாங்க அப்படிதானங்க? ஆமாங்க ஐயா. கண்டிப்பா. அப்பா இதுல அதுதாங்க ஐயா மகரிஷி சொல்றாங்க. நீங்க நுணுகி போங்க, ஒன்றி போங்க, அதற்குள்ளேயே ஒன்றி போக சொல்றாங்க இல்லையா? நம்மளோட ஃப்ரீக்வன்ஸை குறைக்க சொல்றாங்க. அது காரணமே அதுதாங்க ஐயா. நாம கொஞ்சம் நம்ம அந்த ஃப்ரீக்வன்ஸை குறைச்ச உடனே நமக்கு விண்ணு இறைத்துகள்லாம் புரிய ஆரம்பிச்சிடுதே. அப்ப அத இன்னும் புரிய ஆரம்பிச்சதே இன்னும் தெரிய ஆரம்பிக்கணும்னா நீங்க இன்னும் அந்த இடத்துக்கு நுணுகி போகணும். தவம் செய்யணும். அதுதாங்கய்யா. ரொம்ப அற்புதமான இதெல்லாம் எவ்வளவு சேலஞ்சுங்க லைஃபுக்கு. நமக்கெல்லாம் ஏதோ பிறந்துட்டோம். நான்லாம் இப்ப என்ன நினைக்கிறேன், 45 வருஷம் எனக்கு வேஸ்ட் ஆயிருச்சு. இந்த ஒரு 10 வருஷம் தான் கொஞ்சம் உபயோகப்பட்டு இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறேங்க ஐயா. இதெல்லாம் எவ்வளவு சிந்தனை, எவ்வளவு ஆற்றல 45 வருஷத்தை நான் வேஸ்ட் பண்ணிருக்கிறேன். இப்பதான் அனலைஸ் பண்ண முடியுதுங்க. கரெக்ட்டுங்க. கல்வி, படிப்பு, ஐடி, டெக்னாலஜின்னு இப்படியே தான் போகுதா தவிர லைஃபை பத்தி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஆளுங்க ரொம்ப சொற்பமா தான் இருக்கிறாங்க. ரொம்ப அற்புதங்க. இப்ப நம்ம சயின்ஸ்ல இருக்கிற லேப் டெக்னீஷியன் அவங்க வந்து ஒரு கோள்களை சுத்தி இருக்கிறத பத்தி நம்ம ஆராய்ச்சி பண்றோம். அவங்க சொல்றது 20% சூரிய குடும்பத்துல உயிரினங்கள் இருக்கலாம் அப்படின்னு ஒரு கெஸ் பண்றாங்க. ஆனா நியரஸ்ட் நம்ம இதுல வந்து ஏதாவது உயிரினங்கள் இருக்குதான்னு ஏன் ஞானிகள் சொல்லலைங்க? இந்த கிரகத்துல இந்த இடத்துல பாருங்க அங்க உயிரினம் இருக்குதுன்னு ஏதாவது சொல்லியிருக்கலாம்ல. நம்ம இத்தனை ஞானிகள் இருந்தாங்களே. அப்ப சயின்ஸ் அதை வச்சு ஓஹோ இவர் எப்படி கண்டுபிடிச்சாருன்னு நம்ம ப்ரூவ் பண்றதுக்கு நல்லா இருக்கும்ல ஐயா. ஐயா அதை வச்சு எப்படிங்க நீங்க ப்ரூவ் பண்ணுவீங்க? சொல்லுங்க. உடம்புக்குள்ள வரக்கூடிய இன்னும் உயிரினத்தை எல்லாமே கண்டுபிடிக்காம இருக்கிறாங்க. அல்லங்க ஞானிகள் சித்தர்கள் ஜோதிடம் எல்லாம் போட்டு அவ்வளோ துல்லியமா கொடுத்திருக்கிறாங்க. இப்ப ஞானியர் வந்து மாங்காய் பால் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஐயா, கூம்பு சுரப்பி எல்லாமே. ஆனா 1958 தானே நம்ம பீனியல் கிளாண்டே கண்டுபிடிக்கிறோங்க ஐயா. அப்ப அங்க நீங்க என்ன செய்ய முடிஞ்சது? எங்க ஞானியருக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுன்னு நீங்க சொல்ல முடிஞ்சதா? இல்லையே. அவங்க தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லி தானே சயின்ஸ்ல எழுதிட்டு இருக்காங்க. உங்களோட கூம்பு சுரப்பி நீங்க மட்டும் தான் பேசுறீங்க. அதுதானங்க பக்கத்துல நியரஸ்ட் கோள்கள்ல இந்த இடத்துல கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க. அவங்க இன்னும் அதெல்லாம் நெருங்க கூட இல்லைங்களா ஐயா? இதெல்லாம் எவ்வளவு சயின்ஸ்ல வந்து ஆனா இது ஒரு சேலஞ்சு தாங்க. ஏதாவது ஒரு உலக விஞ்ஞானிகள் ஒண்ணு சேர்ந்து நம்மளோட குரூப் மாதிரி இப்படி ஆரம்பிச்சு நீங்க முதல்ல கருவிகளை விட்டுருங்க.
மனதை கண்டுபிடிங்க, மனசை ஆராய்ச்சி பண்ணுங்கன்னு ஏதோ சயின்டிஸ்ட் வந்து இப்போ உங்களாட்ட பூந்தாதான் இது ஒரு விலாவரி ஆகும்னு நான் என்னுடைய கணிப்புங்க ஐயா. ஐயா யாரும் வந்து கூற மாட்டாங்க ஐயா. நாம தாங்க ஐயா மாறணும். நாம தான் அந்த விஞ்ஞானியா மாறணும். நாம ஒவ்வொருத்தரும் தான் அந்த ஆராய்ச்சிக்கு வரணுங்க ஐயா. ஏன்னா அவங்க நாளைக்கு உங்களை தேடிட்டு வருவாங்க ஐயா. நீங்க அவங்கள போய் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா அது எப்படிங்க நடக்கும்? நீங்க தான் இப்ப எல்லாரும் நம்ம எல்லாம் மாணிக்கவாசகம் ஒண்ணு ஐயா, சேர்ந்து எத்தனை ஜூம் நடக்குது பாருங்க. சொல்லுங்க ஐயா. ஐயா மாணிக்கவாசகம் ஐயா, குழந்தைங்க சொல்லுங்க. வந்து பெரியவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்களா, பெரியவங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்களா? பெரியவங்க தான் குழந்தைக்கு சொல்லி கொடுக்கணும். சரி. தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்களா, தெரியாதவங்க தெரிஞ்சவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்களா? தெரிஞ்சவங்க தான் தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். சரி. வளர்ந்தவங்க சொல்லி கொடுப்பாங்களா, வளர்றவங்க சொல்லுவாங்களா? வளர்ந்தவங்க தான் அனுபவத்துல சொல்லி கொடுப்பாங்க. யார் வளர்ந்தவங்க? மாறாம உங்களோட மாறிக்கிட்டே இருக்கிறீங்கன்னா நீங்க வளர்ந்துகிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க மாறாம இருக்கிறீங்கன்னா வளர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். சுத்தி வளைச்சு மாறாதது நம்மளே மெய்ஞானம். குரு ஐயா சுத்தி வளைச்சு நம்மளெல்லாம் 2 தட்டு தட்டுறியா? இல்ல மாறாதது அருமையா மெய்ஞானம், மாறிக்கொண்டே இல்ல இருப்பது விஞ்ஞானம். அப்படின்னா அது வளர்ந்துகிட்டே இருக்குன்னு அர்த்தம். அங்கிருந்து விஞ்ஞானத்திலிருந்து மெஞ்ஞானத்தை பார்க்க கூடாது, மெஞ்ஞானத்திலிருந்து விஞ்ஞானத்தை பார்த்தோம்னா சரி, அவ்வளவுதான். ரவி பிரகாஷ் ஐயா சொன்னது போல நாம தான் அவங்களுக்கு வழிகாட்டணும். அதான் அவங்க வர்ற மாதிரி தெரியல. அவரு சொல்றதே சயின்டிஸ்ட் எல்லாம் வரமாட்டானுங்க. அவனுங்க ஏதோ ஒண்ணு கண்டுபிடிச்சுக்கிட்டு உலகத்துல நோபல் பிரைஸ் ஒண்ணு வாங்கினா போதும்னு உட்காந்துக்குவானுங்க. நம்ம தான் அவரு சொல்ற மாதிரி ஒரு குரூப் ஒண்ணு ஆரம்பிச்சு இப்படி எல்லாம் இருக்குது, நீங்க முதல்ல இங்க வாங்கன்னு இழுத்து கட்டுன மாட்டேங்குதுங்க. பார்ப்போம். நம்மளுடைய ஆற்றல் ஏதாவது ரவி பிரகாஷ் ஐயா சொன்ன மாதிரி எங்கேயாவது முட்டி மோதி ஒரு கதவு திறக்காமையா போயிட போகுதுங்க நமக்கெல்லாம். ஐயா அது ஆல்ரெடி கதவெல்லாம் திறந்து நீங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு ஜன்னல் திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க ஐயா. இத்தனை ஜூம் எதுங்க ஐயா ஓடிட்டு இருக்கு? இது எல்லாமே இதுதாங்க ஐயா. வேதாத்திரியம் மட்டும்தான். இப்ப உங்களால ஏன் இதை பத்தி எல்லாம் பேச முடியுது சொல்லுங்க? சயின்ஸ் என்ன, மெய்யறிவியல் என்ன அப்படின்னு யார் வந்து பேச முடியுது சொல்லுங்க? அத பேசுற ஒரே கொடுத்த எளிமையான வேதாத்திரியத்தினால புரிஞ்சதுனால தாங்க ஐயா நாம எல்லாம் பேசுறோம். கரெக்ட். அதுதாங்க ஐயா இதுல பாசிட்டிவ் பாயிண்ட். அதனால ஆல்ரெடி நாம இருக்கோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 17,500 ஆசிரியர்கள் நம்ம இதுல இருக்காங்க அப்படின்னா நீங்க நினைச்சு பாருங்க ஐயா, 17,500 கலங்கரை விளக்கங்கள் இருக்குன்னு அர்த்தம், லைட் ஹவுஸ் இருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பா அத்தனை பேரும் புரிஞ்சு அதை எல்லாருக்கும் அந்த அந்த விளக்க அவங்க போடணும். இப்ப 50 லட்சம் பேருக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா அது அப்படியே 50 கோடி பேருக்கு போகணும். வந்துருங்க. அதுக்கு ஆல்ரெடி நடக்குதுங்க ஐயா வேலை. நல்லா நடந்துட்டு தாங்க ஐயா இருக்கு. நீங்க எல்லாம் நடத்திட்டு தானே இருக்கீங்க. ஐயா நீங்க தலைமை தாங்கி எங்களை எல்லாம் இழுத்தீங்கன்னா நாங்க ஒடியாந்துருவோம். ஐயா இதுல அறிவு மட்டும்தாங்க ஐயா. அருமையா எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா எல்லாம் கட்டி இழுத்துடலாங்க ஐயா தேர. அது கண்டிப்பா எங்க மகரிஷினுடைய எண்ணம். அவரு சொன்னது அதனாலதான் பேர் தேர்த்து உடனே வச்சாங்க இல்லைங்க? கரெக்டுங்க கரெக்ட். ஊர் கூடி தேர் இழுக்கிற மாதிரி. ஊர் கூடி தேர் இருக்கிறோம். கரெக்ட். 17,500 கூட வேண்டாங்க. 5,000 பேர் ஆளுக்கு ஒரு பக்கத்துக்கு இழுத்தாங்கன்னா உண்டா இல்லையான்னு ஒரு 10 வருஷத்துக்குள்ளார கொண்டு போயிடலாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. 5,000 பேர் தினம் 2 மணி நேரம் இந்த நம்ம ஸ்பீச்சை உலகத்துக்கு கொண்டு போய் தெரிவிக்கிறது எப்படின்னு 1 மணி நேரம் தியானம் பண்ணாங்கன்னா காலையில 1/2 மணி நேரம், சாயந்தரம் 1/2 மணி நேரம் இது வில்லங்கத்துக்கு வெளியில வந்துருங்க ஐயா. அந்த தியானம் பண்றதெல்லாம் குறைபாடு. அது கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணாங்கன்னா வந்துருங்க. 5,000 பேர் ஆக்டிவா போதுங்க ஐயா, உலகம் பூரா சுத்திடலாம். இப்ப பாருங்க, ஒண்ணுமில்ல, ஒரு குரூப்ல நம்ம தான் உள்ளார இருக்கிற இது ரகசியம் சொல்லி போனா பொதுன்னு பார்த்தா அதுல 40 பேர் இருக்கிறாங்க WCSC. பாத்தீங்களா ரவி பிரகாஷ் ஐயா? எங்கங்கய்யா? நம்ம IUIA இந்தியன் யோகா ரகசியமா வச்சிருங்கன்னு சொல்லிவிட்டு உள்ளார விட்டது. இப்ப அதுல போய் பார்த்தா அந்த குரூப் இன்ஃபர்மேஷன் போட 50-60 பேர் நம்ம டிக்கெட் உள்ளார இருக்கிறாங்க. அவங்க பேரோட போட்டோவோட நம்ம பண்ணி வச்சிருக்கிறேன். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு அவரு டாக்டர் ராஜசேகர், நேத்து சாந்தி அம்மா 2 பேரும் ஜாயின் பண்ணிட்டாங்க அதுல. இப்ப நம்மளது என்ன கொண்டு போறோம்? தமிழ்நாட்டுல உறங்கி கிடந்ததை கொஞ்சம் அப்படி இப்ப அவுட்டருக்குள்ளார நுழையிறங்க. இப்ப நான் இதுல நுழைஞ்ச அந்த 20 பேரை உருப்படியா உள்ளார போய் ஒவ்வொரு பிளேயரும் ஒரு பிளெக்ஸ், ஒரு ஐடி, ஒரு பாஸ்வேர்டு போட்டு இந்த மாதிரி நாங்க ஜூம் நடத்துறோம்னா அதுல இருக்கிறவங்க எப்படி இருந்தாலும் ஒரு 20 பேர் வந்து உள்ளார கலந்துக்குவாங்க. கண்டிப்பா என்னுடைய அபிப்பிராயம் அது. கண்டிப்பா.
அது கொஞ்சம் நீங்க முயற்சி எடுங்கய்யா. நாங்க உங்களே தான் நம்பிக்கிட்டு சரி. இருக்கிறோம். சரிங்க சரிங்க பண்ணிடலாம். ஐயா அவர் நீங்க அப்ளிகேஷன் அனுப்பிட்டேன். கொஞ்சம் நினைச்சீங்கன்னா நம்ம நான் இப்ப உன்னியூர் இதை வந்து இப்ப சர்வதேச யோகா தினத்துக்கு IUIA ஒரு பிளேயரு, நம்ம WCSC பிளேயர் ஒன்று போட்டு ரெண்டையும் போட்டு ஒரு நோட்டீஸ் அடிச்சு அதை அதுல போட்டு விடலாமான்னு இருக்கிறேங்க. உலகளாவிய உன்னியூர். உலகளாவிய உன்னியூர். ஆனா இல்லைங்கய்யா, தூங்கவே முடியலைங்கய்யா. நினப்பு பூரா இங்கதான் இருக்குது. எப்படியாவது அவுட்டர்ல ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்ல டெவலப் ஆயிடுச்சுன்னா போதுங்க. நம்ம கம்முன்னு இருந்துட்டா கூட அவங்க பிடிச்சுக்குவாங்க. காஞ்ச கரும்பு காட்டுல நெருப்பு வச்சா சடப்படான்னு அது பாட்டுக்கு வேவுது பாருங்க. அந்த மாதிரி மக்கள் மனதுல கொஞ்சம் பெருத்தி உள்ளார போட்டாச்சுன்னா அது பிடிச்சிருங்க ரவுண்டு. சரிங்க சரிங்க. நல்ல நியரஸ்ட் நம்ம கொஞ்சம் எனக்கெல்லாம் அந்த வழி தெரியலைங்க. இந்த இறைத்துகள் விண்ணு ஸ்பேஸ் அதுக்குள்ளார அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னாவே போதுங்க. அக்செப்ட் பண்ணாவே போதும். சயின்ஸ் கிட்டத்தட்ட நம்ம நினைக்கிற அளவுக்கு அவங்கள கொஞ்சம் அந்த லகான் போட்டு இழுக்கிற மாதிரி நம்ம இழுத்துடலாம். சிவபிரகாசமியா ஒரு 5 வார்த்தைகளுக்கு விளக்கம் வேணுங்கய்யா. கேளுங்க, கேட்கறதுக்கு தான் கேள்வி பதிலே வச்சிருக்கோம். நாளம், காலம், கோலம், மூலம், சீலம் இந்த 5 வார்த்தைகளுக்கு விளக்குங்கய்யா. ஞாலம்னா உலகம். ஞாலம்னா எந்த பிடித்துணையும் இல்லாமல் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருப்பது ஞாலம் ஐயா. ஞாலம் சொல்லுங்கய்யா. அப்போ இருக்கிற அத்தனை பொருட்களுமே ஞாலம் தாங்க ஐயா. உலகத்துல நீங்க பாக்குற இது எல்லாமே ஞாலம் தான். பூமியா இருக்கட்டும், சூரியனா இருக்கட்டும், பாக்காது எல்லாமே ஞாலம் தான். ஞாலம் தான். சோ அது எந்த பிடித்துணையும் இல்லாம, எந்த கயிறு இல்லாம இருக்கிறதுக்கு பேரு தமிழ்ல அழகா ஒரு பேர் வச்சிருக்காங்க, ஞாலம். ஞாலம். சரிங்க, அடுத்தது நீங்க கேளுங்க. காலம். அடுத்தது நாளம், காலம், கோலம், மூலம், சீலம் 5ங்கய்யா. அடுத்த வார்த்தையை கேட்க சொல்றாரு. காலம். காலம். டைம். டைம் டெஃபினிஷன் தேவையில்லை. குரு ஐயா நீங்க சொல்லுங்க, இல்ல ஜெயபாலையா சொல்லுங்க இதுல இருந்து. சொல்ற விட்டு அழுத்ததனுடைய இடைவெளியே காலம் அப்படின்னாரு. ததும்பதனுடைய மோதுதலே காலம்னு 2 வருதுங்க காலத்துக்கு டெஃபினேஷன். சொல்லுங்க என்னன்னு. விட்டு 5 தாங்கய்யா. நாளம், காலம், சீலம், மூலம், கோலம். காலம். ஞாலத்திலிருந்து ஞாலமும் காலமும் ஒன்னா இருக்குதுங்கய்யா. சரிங்க சரிங்க. அது ஆரம்பிக்கிறது எப்படின்னு ஆரம்பிச்ச பிற்பாடுதான் காலம் வெளிப்படுது. காலம் இருக்கு. ஆமாங்கய்யா. ஆனா வெளிப்படுது. அதுதான் இப்ப நுண்ணறிவுன்னு வச்சிருக்கிறாங்க அல்லது ததும்புதல்னு வச்சுக்கலாம். பெருசா இருந்தா ததும்புதல், சின்ன எல்லைக்குள்ள அது துண்டுபட்டு போய் சின்ன சின்னதா வருதுன்னா நுண்ணதிர்வு. நுண்ணதிர்வு அது பிரபஞ்சம் முழுவதும் இந்த நுண்ணதிர்வு இருந்தே தீரும். வெளியில போனீங்கன்னா அது ததும்புதல். ததும்புதல் காலத்தை உருவாக்குது. காலம். அடுத்தது கோலம். அது விளைச்சல் தான். இத்தனை கோலமும் கோலங்கள் பஞ்சபூதங்கள் பிளஸ் அத்தனையும் மனிதன் வரைக்குமே இருக்கிறதெல்லாம் கோலங்கள்ல வந்துருது. கோலங்கள். மூலம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் அடிப்படையான ஆதியா இருக்குங்களா? ஆதிக்கு கொண்டு போயிடலாம். ஞாலம் என்பது பிரபஞ்சத்தை வச்சுக்கோங்க. ஞாலம் என்பது பிரபஞ்சத்தை வச்சுக்கோங்க. காலம் என்பது அதுக்குள்ளே இருக்கு, வெளியில இருக்கு. கோலம் என்பது ஒரு ஒழுங்கா இருக்குங்களா? இப்ப சீலம் என்பது இப்ப நீங்க ஒழுங்குபடுத்திக்கிறீங்கல்ல, அது ஒழுங்கு. ஆமா, அதுக்கு தகுந்த மாதிரி தங்களை ஒழுங்குபடுத்திக்கிறீங்கல்ல. ஒழுங்குபடுத்திக்கிறோம். தன் விதி, சமுதாய விதி, இயற்கை விதி, இறை விதி, இந்த 4 விதி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டா நீங்க சீலத்துக்கு வந்துருவீங்க. அதான் அந்த இயக்க ஒழுங்கு. ஆமா, அது இருக்குது. அது இயக்க ஒழுங்காதான் இருக்கு. அது பிழையே செய்யல. அது இருக்கு. ஆமா, நாம அதை புரிஞ்சுக்கணும். ஆமா, அதுல இருக்கு. ஆனா நாம கொஞ்சம் மாறி வந்தோம்னா அது ஒழுங்குபடுத்திக்கிட்டா அதுக்கு பேர் சீலம். அதாங்க. இன்னொன்னு வாழ்க வளமுடன். அதாங்க, நாளம், காலம், மூலம், கோலம், சீலம் 5 சொல்லிட்டீங்க. அதான் அந்த மூலம் வந்து கடைசி. நீ மூலத்தை கடைசியில வச்சுக்க. கடைசியில வச்சுக்கலாம். நீங்க சீலத்தை ஏற்படுத்தினா நீங்க மூலத்தை கடைசியில வச்சுக்கலாம்.
ஆமா, மூலத்தை பார்த்தீங்கன்னா சீலமா இருந்தால் நீங்க மூலத்தை பார்த்துடலாம். பாத்திரலாம். ஆமா, நம்ம தமிழ்ல கூட ஒழுக்க சீலர்னு சொல்றோம். ஆமா. ஐயா வாழ்க வளமுடன். சீலம் என்பது வந்துங்க ஒழுக்கத்தன்மை, அறநெறி வாழ்க்கையில வருது. பஞ்சசீலம் புத்த மதத்தின் அடிப்படையா வச்சு சீலத்தை கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. பேரறி ஐயாவும் ஏன் வாழ்க ஒழுங்குங்கிறது ஒரு வளமுடன். சீலங்கிறாரு. கரெக்ட் தான். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நான் ஒரு சின்ன விளக்கு சொல்லலாமா? சொல்லுங்கம்மா, அம்மா சொல்லுங்க. பிரபஞ்சத்தின் ஆதியாக இருப்பது மூலம். ம். அந்த மூலம் அசைந்து பரிணாமத்தை விரித்த போது பிறந்தது காலம். காலம். காலத்தின் போக்கில் இந்த செடி கொடி மரம் பரப்பன விலங்கு மனிதன் என்று வந்த போது கோலங்கள். இப்ப ஐயா கோலம். சொன்னதேதான். கரெக்ட் கரெக்ட். ஐயா சொன்னதுதான். ஒவ்வொரு கோலத்துல இருப்பது சீலம், நியதியும் ஒழுக்க ஒழுங்கும். சீலம். ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு ஒழுங்கு இருக்குது இல்ல? அதுதான் நியதியும் ஒழுக்க ஒழுங்கும். இப்படிப்பட்ட சீல நிறைந்த கோலங்களின் கூட்டே ஞாலம் என்ற பிரபஞ்சம். மூலத்தை அறிவது தத்துவம். மூலத்தை அறிவது தத்துவம். ஞாலத்தை விளக்குவது விஞ்ஞானம். விஞ்ஞானம். ரொம்ப இப்படி நன்றி. ஞானம் வாழ்க மூல வளமுடன். நன்றி. இதுக்குதான் ஒரு டீச்சரமா இருக்கணுங்கிறது. ஐயா பேராசிரியர் இல்லைங்களா? ஐயா வாழ்க வளமுடன். மூத்த பேராசிரியர், ஞானாசிரியர். ஆமாங்க. நன்றிங்க. வாய்ப்புக்கு நன்றி. எப்படிங்க அவங்க சிஸ்டமேட்டிக்கா கொண்டாந்துருக்கிறாங்க. சொன்னது பதிவு பண்ணல, கரண்ட் கட் ஆயிடுச்சுங்க, என்னங்க பண்றது? இன்னொரு தடவை சொல்றேன் இல்லையா, பண்ணிக்கோங்கய்யா. இன்னொரு தடவை வேணாலும் சொல்றேன். இருங்க இவங்க நம்ம ரகுபாலம்மா பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. எடுத்துக்கலாம், நாளைக்கு போட்டு அதை சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இருந்து அப்படியே ஆரம்பிங்க. பிரபஞ்சத்தின் ஆதியாக இருப்பது மூலம். சரி. அந்த மூலம் அசைந்து பரிணாமத்தை விரித்த போது பிறந்தது காலம். ஓ, பரிணாமங்கிறதே நீங்க காலம்ங்கிறீங்களா? காலம் வந்து மகிழ்ச்சி ததும்புதலே காலம்னு சொல்லிருக்கு. இன்னொரு இடத்துல ஆனா அந்த மூலம் தானே அசைந்து காலமா மாறுது. அதனாலதான் அந்த வார்த்தையை சொல்றேன், வேற ஒண்ணு இல்ல. அந்த அசைவ காலம்னு சொல்றாங்க அவங்க. ஆமா, அசைவதான் காலம்னு சொல்றேன். காலத்தின் போக்கில் செடி கொடி மரம் புழு பூச்சி ஊர்வன பரப்பன விலங்குகள் மனிதன் என்று வந்த போது கோலங்கள். ஓரறிவிலிருந்து பஞ்சபூதங்கள் ஓரறிவிலிருந்து மனிதன் வரை வந்த போது கோலங்கள். ஒவ்வொரு கோலத்திலையும் இருப்பது சீலம். அது என்னன்னா நியதியும் இயக்க ஒழுங்கும். கரெக்ட். இப்படிப்பட்ட சீல நிறைந்த கோலங்களின் கூட்டே ஞாலம் என்னும் பிரபஞ்சம். மூலத்தை அறிவது தத்துவம், ஞாலத்தை விளக்குவது விஞ்ஞானம். இப்படி ஞாலம் மூலத்தில் அடங்குவதால் விஞ்ஞானம் மெய்ஞானத்தில் அடக்கம் என்று நம்ம மகான் மகரிஷி கூறுறார். ஓகேங்களா ஐயா? சூப்பர். பரவாயில்ல. நன்றிங்க. சல்யூட். நன்றிங்கய்யா, நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பூரண பொருள் மூலம். அதிலிருந்து வருவது காலம். நுண்ணறிவு காலம். காலத்திலிருந்து பிறப்பது கோலம். பேரறிவு கோலங்கள். சீலம். ஆற்றலின் நுண்பகுதி ஞாலம். ஞானத்தின் தொகுப்பு கோலம். இறையாற்றலின் 4 தன்மைகள் வந்துருச்சு. அதனால உண்டான பிரபஞ்சமும் வந்துருச்சு, கோலம். ஓகே, சூப்பர். மூலம் என்பது மூலவர். ஞாலம் மீது எல்லாமே உற்சவர். ஞாலமா இருப்பது உற்சவர். அர்ச்சாவதாரம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது. அதையும் சேர்த்து சொல்லிடலாம். ஐயா ரவி பிரகாஷ் ஐயா, குரு ஐயா சொல்லுங்க ஐயா.
இப்ப எரிகற்கள், விண்கற்கள் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு சூரிய குடும்பத்துக்குள்ள இருக்கிற கோள்கள் நடுவுல இருக்குங்களா? இல்ல 2 சூரிய குடும்பத்துக்கு நடுவுல இருக்கலாங்களா? ரவிபிரகாஷ் ஐயா, இப்ப 2 சூரிய குடும்பத்துக்கு நடுவுல எக்ஸாக்ட் ஸ்பேஸ் மட்டும் இருக்குமா? அல்ல விண்கற்கள், எரிகற்கள், துகள்கள் ஏதாவது இருக்குங்களா? ஐயா நீங்க வந்து தப்பு தப்பாவே சொல்லிட்டே இருக்கிறீங்க. தனி ஸ்பேஸ் எங்கேயுமே இருக்காது. இல்ல நான் சொல்றது 2 சூரிய குடும்பத்துக்கு இடையில் விண்கற்கள், எரிகற்கள் அதாவது இருக்கும். எங்க வேணா சுத்திட்டே இருக்குங்கய்யா. சூரிய குடும்பத்துக்குள்ளரும் இருக்கலாம், வேற இடத்துல இருந்து வரலாம், எங்கிருந்து வேற வேணா வரலாம். வேற இடத்துல இருக்காதுங்கிறதுக்கு தான் இப்ப கன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட வாங்குறேன். ஒரு கோள்களுக்குள்ளார உபகோள்களுக்கு நடுவுல தான் இந்த எரிகற்கள் உற்பத்தி ஆகுமே தவிர 2 சூரிய குடும்பக்கு நடுவுல அது கண்டிப்பாக இருக்காதுன்னு சொன்னாங்க. இது உண்மையா? ஒண்ணுல இருந்து ஒண்ணு டிரான்ஸ்ஃபர் ஆகுது இல்ல. அது அது அந்த சூரிய குடும்பத்து சுழற்சிக்குள்ளார தான் சிக்கி இருக்கும். அருகில் உள்ள சூரிய குடும்பத்துக்கு போயிட்டீங்கன்னா இடையில வந்து உங்களுக்கு அந்த சூரிய குடும்பத்துக்கு உண்டான சுழற்சி வேகத்துக்குள்ளார அது கட்டுப்பட்டு போயிரும். அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது உண்மையான்னு கேட்கிறேன். இருக்கலாம் அப்படின்னு தானே நம்ம சொல்ல முடியுங்க. இருக்கலாங்கய்யா, இருக்கலாம். அது நிறைய வெடிப்புகள்லாம் நடக்குது. வெடிச்சு சிதறும் போது மறுபடியும் அதுக்குள்ளார இந்த சூரிய குடும்பத்துக்குள்ளார வருது. அப்படியெல்லாம் நடக்குது. அப்ப அப்ப ஒரு ஒரு சூரியன் வெடிச்சதுன்னா அதுக்குள்ளார தானே பவுண்டிங் வச்சு சுத்த முடியும். இல்ல சூரியன் வெடிக்கிறது இல்ல. வேற இல்ல. நட்சத்திரங்கள்லாம் இந்த பால்வெளி மண்டலத்திலேயே எவ்வளவு இருக்கு இல்லைங்களா? ஆமா. நம்ம பூமி எல்லைக்குள்ளார வரும்போது அந்த கற்கள் எரியுதுங்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. அந்த வேகத்துல விண்கற்கள், ஆஸ்ட்ராய்டு பெல்ட்னு ஒரு பெரிய பெல்ட்டே இருக்கு, நிறைய இருக்கு. அதுல அந்த கற்கள் தான் எப்பவாவது நமக்கு வந்து நம்ம பக்கத்து, அதாவது எங்கேயோ நடக்கிறது நமக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கலாம். ஆனா நம்ம பக்கத்து வீட்டுல நடக்கிறது, நம்ம வீட்டுல நடக்கிறது சம்பந்தம் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த சூரிய குடும்பத்துக்குள்ள இருக்கிறதெல்லாம் நம்ம பூமிக்கு வந்து பாயறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஒரு விண்கற்கள் வந்து நம்ம பாதுகாப்பு பெட்டகம் மாதிரி காத்து மண்டலம் நுழைஞ்சதுன்னா அது எரிஞ்சு சாம்பலா தான் வந்து உழுகும். இந்த காற்று மண்டலம் இல்லைன்னா செதறி இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படிதானங்க? ஆமாங்க ஐயா, அந்த வேகத்துல வரும்போது எரிஞ்சிருது. குருவுல வந்து என்னமோ ஒண்ணு உளுந்து ஒரு ஒரு கல்லு 1 கிலோ 1 டன் கல்லு உளுந்து பெரிய குழி உண்டாயிருச்சுங்கிற மாதிரி அப்ப பேசுனாங்க 30-40 வருஷத்துக்கு. மைக்கை மியூட் பண்ணா ஆலியார் திருப்பி திருப்பி அன்மியூட் பண்ணிக்கிறீங்க. சவுண்ட் வருது. ஆலியார்னு பேரை போட்டிருக்கிறீங்க. மைக்கை அன்மியூட் பண்ணாதீங்க. கேள்வி கேட்கும் போது அன்மியூட் பண்ணி கேளுங்க. வேற ஏதேனும் சந்தேகங்கள்? 45 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் கூட சந்தேகமே கிடையாது. ஐயா வாழ்க வளமுடன். வாங்க ஐயா, வாங்க. வாழ்க வளமுடன். ஐயா டார்க் மேட்டர் அப்படின்னு இப்போ சயின்ஸ்ல ஓடிட்டு இருக்கு, அது என்னங்க அது? அது இறை துகளா இல்ல அந்த காந்த ஆற்றலா? அது எதை வந்து அவங்க டார்க் மேட்டர்னு சொல்றாங்க? அப்சல்யூட் ஸ்பேஸ் டார்க் மேட்டரா இருக்குது. ஆனா பிரபஞ்சத்துக்குள்ளாரையே இந்த டார்க் மேட்டர் பல சூரிய குடும்பங்கள்ல இருந்து வெளியாகிற ராகு கேதுங்கிறது நம்ம சூரிய குடும்பத்திலிருந்து வருது. அப்படி ஒவ்வொரு சூரிய குடும்பத்திலிருந்து மையப்புள்ளியில இருந்து கிளம்பும் இல்லைங்க. இல்ல அவங்க எல்லா இடத்துலயும் பிரபஞ்சம் முழுக்க அந்த டார்க் மேட்டர் இருக்குன்னு சொல்றாங்க சயின்ஸ்ல. அதான் மகரிஷி சுத்தவெளி இல்லாத இடம் எங்கேயாவது இருக்குதான்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. சயின்ஸுக்கு அதை நெருங்கி இருக்காங்களா? சயின்ஸுக்கு அதை நெருங்கி இருக்காங்களா? அந்த டார்க் மேட்டர் அப்படிங்கிற அந்த இறைத்தோர்களை நெருங்கி இருக்காங்களா அப்படின்னு கேட்கறேன். ஆனா டார்க் மேட்டரை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, இருக்குது அப்படின்னு. அதான் என்னன்னு அவங்களால சொல்ல முடியலைங்க. இப்ப சமீபத்துல இருந்த ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் இந்த டார்க் மேட்டரை பிடிச்சா
எல்லா உண்மையும் வெளியில வந்துருங்கிற மாதிரி தானே அவரு கொஞ்சம் இது பண்ணியிருக்கிறாருங்க, ரிசர்ச் பண்ணியிருக்கிறாரு. ஆனா அது என்னன்னு அவரால கணிக்க முடியலைங்க. டார்க் மேட்டரை ஒத்துக்கிட்டாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா அப்சல்யூட் பேரியக்க மண்டலத்தை தாண்டினோம்னா எல்லையற்றது டார்க் மேட்டர். அப்ப டார்க் மேட்டர் பிரபஞ்சத்துக்குள்ளார வரும்போது ஒவ்வொரு சூரிய குடும்பத்திலிருந்து ஒரு ராகு கேது அப்படி கருந்துளைகள் போறதெல்லாம் டார்க் மேட்டரா இருக்குது. அப்ப எத்தனை ஆயிரம் சூரிய குடும்பங்கள் டார்க் மேட்டர் போயிட்டு தானே இருக்குங்க சுத்தவெளிக்கு. இல்லைங்கய்யா. இப்போ நம்ம சுத்த வெளியே பிரபஞ்சத்துல முழுக்க வந்து இருக்கிறது பூரா இறைத்துகள் தான். இறைத்துகள் தான் சுத்த வெளியோட மிங்கிலா இருக்கு. அதுதான் வந்து டார்க் மேட்டரா இருக்கணும். கரெக்டுங்களா? இப்படி ரவி பிரகாஷ் ஐயா அது டார்க் மேட்டர்னு சொல்ல மாட்டாங்களே. ரவி பிரகாஷ் ஐயா, குரு ஐயா, பழனிசாமி ஐயா, ஜெயபால் ஐயா 4 பேர் இருக்கிறாங்க பாருங்களேன். 4 பேர் வரல. ஜெயபால் ஐயா வாங்க. டார்க் மேட்டர் மேட்டர்னா ஸ்பேஸ்னா ஒன்னேதாங்கய்யா. மேட்டர்னாலும் ஸ்பேஸ்னாலும் ஒண்ணுதானுங்களா? ஒன்னேதான். ஓகே ஓகே. அப்ப அது சுத்தவெளியே தானேங்க சொல்லுது. ஆமா, சுத்தவெளின்ற அர்த்தம் சுத்தவெளிதான். இல்ல இப்ப ஒரு இறைத்துகள்னு சொல்ல வராரு, அதனால கேட்டேன். அதாவது யூஸ்வலா டார்க் மேட்டர்ன்றது கோளுக்கு மத்தியில இருக்கக்கூடிய கருந்துளை தான் டார்க் மேட்டர்ன்றாங்க இல்லைங்களா? ஆமா ஆமா. அப்போ அது சுத்தவெளி தானே. அதாங்கய்யா. ஆனா அவர் இறைத்துகள்னு கொண்டு வர மாதிரி தெரியுது அவர் பேசுறது. இல்ல இறைத்துகள் கிடையாது. அதுதான் இந்திரராஜன் ஐயா, நீங்க இறைத்துகள்ங்கிற மீனிங்ல தானே பேசுறீங்க. ஆமா. அதாவது பிரபஞ்சம் உருவாகிறதே நம்ம இறைத்துகள் ஃபர்ஸ்ட். நம்ம சுவாமி சொல்றது பிரபஞ்சம் முழுது 2 தான் இருக்குங்கிறாரு. ஒண்ணு இறைத்துகள், அடுத்தது விண்ணு. ஆச்சுங்களா? அந்த இறைத்துகள் எங்க இருக்கணும்னா சுத்தவெளியில தான் இருக்கணும். அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனா பிரபஞ்சத்துல வந்து இறைத்துகள் இருக்கு, அடுத்தது வந்து விண்ணு இருக்கு. அப்போ அந்த இறைத்துகள் தான் எல்லாமே காந்தமாகவும் இருக்குது. சரிங்களா? வின் ஆயிடுச்சுன்னா அது ஒரு பொருள் ஆயிடுது. அது தனி ஆற்றல் ஆயிடுது. பஞ்சபூதங்கள்ல ஒண்ணு. அப்ப அவங்க அந்த சயின்ஸ் இப்போ கொண்டு வர்ற இது வந்து இந்த டார்க் மேட்டர், அந்த புவியீர்ப்பு விசை, அது எல்லாமே இறைத்துகளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய இது. அதுதான் ஐயா, என்னுடைய ஒரு கணிப்பு, ஒரு கம்பேரிசன் பண்றேன். வள்ளலார் மடத்துல எல்லா நிறங்களையும் கொண்டு போயிட்டு கடைசியா வெள்ளை நிறம் உள்ள சேலை விளக்குனா சுத்த வெளியே, அதுதான் அப்சல்யூட் ஸ்பேஸ். அதை இறை மாதிரி கொண்டு போயிருக்கிறாங்க. இந்த அருட்பெருஞ்சோதியை காமிக்கிறாங்க, கடைசியா ஒயிட்டை காமிக்கிறாங்க. அதுக்கு விளக்கம் கொடுத்த நபர் சொல்றாரு, எக்ஸாக்ட் பிளாக் ஸ்பேஸ், பிளாக் ஹோல் தான் அப்சல்யூட் ஸ்பேஸ். அது இறை துகளா ஃபர்ஸ்ட் வின்னா மாறினா கூட அது ஒயிட்டா தான் இருக்கு, நேர் ஆப்போசிட்டா தான் மாறும். அப்ப வந்து இறைத்துகள் வந்து கும்மிருட்டா இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல, கொஞ்சம் பிரைட்னஸ் இருக்கும். நீங்க ஒயிட்னா பியூர் ஒயிட்னு இல்ல, கருப்பு ஆப்போசிட் வெள்ளையா மாறும். அமைதி இயக்கத்துக்கு வருது, அமைதி ஆற்றலுக்கு வருது. ஆனா இறைத்துகள் டார்க் மேட்டர்ங்கிறது கண்டிப்பா இருக்காது, என்னுடைய கணிப்பு. எப்படிங்க பழனிசாமியா, கலாவதி அம்மா? அதாவது அறியும் அல்ல அயனும் அல்ல அப்புறத்தில் அப்புறம், கருமை செம்மை வெண்மையை கடந்து நின்ற காரணம், பெரியதல்ல சிறியதல்ல பற்று மின்கள் துரியமும் கடந்து நின்ற தூரமே. துரியாதீதம் சிவபாய்க்கு சித்தருது. அதனால அங்க வந்து வெள்ளை அப்படின்னு நிறங்கள் வருவதற்கெல்லாம் வாய்ப்பு கிடையாதுங்க. கருப்பு வெள்ளை ஃபர்ஸ்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் வருங்க அப்படின்னு என்னுடைய கணிப்புங்க. ஆப்போசிட் டைரக்ஷன்ன்றதெல்லாம் வந்து அழிச்சுன்னு இருக்கிற சந்திரனே வெள்ளை நிறம், ஆனா இங்கிருந்து பாக்குறதுக்கு ஒரு லைட் எல்லோ தெரியும். சரி, நீங்க சொல்லக்கூடிய கருத்து இப்போ கோள்கள் உருவான பிறகுதான் இங்க நிறங்கள் எல்லாம் நம்ம பாக்குறோம். அந்த கோள்கள்லயே வெள்ளியும் சந்திரனும் வெண்மை நிறம் தானே. ஆமா. சோ அப்ப வெண்மை அங்க வந்துருச்சு இல்லைங்களா? இல்ல, கோள்கள்
கோள்கள் வெள்ளை கரெக்டுங்க. நான் சொல்றது கருப்பு ஃபர்ஸ்ட் வெள்ளையா மாறுச்சு. அது கருப்பு முதல் மாற்றம் எது? அது நேர் ஆப்போசிட் டைரக்ஷன் தான் உருவாகும். இல்ல, அதாவதுங்கய்யா, நிறங்களே காந்தத்தின் தன்மாற்றம் தான் தோற்றங்களும் நிறங்களும். ஆமாங்க. காந்த தன்மாற்றம் இல்லைன்னா தோற்றங்களும் கிடையாது, நிறமும் கிடையாது. இப்ப நம்ம பூமியை எடுத்துக்கொள்ளுங்களேன். லைட் ஆஃப் ஆச்சுன்னா வெள்ளை வேட்டி, கலர் பல பொருட்கள் எல்லாமே பிளாக் ஆயிரும். கண்டிப்பா. வெளிச்சம் வந்தா தான் மறுபடியும் நிறங்கள் தெரியுது. அப்ப என்ன அர்த்தம்? வெளிச்சம் வருகின்ற போது அந்தந்த பொருளின் காந்த அலைகள் தன்மாற்றம் அடைகின்ற போது நாம் நிறங்களை பார்க்கிறோம். அதனால காந்த தன்மாற்றம் அடையாமல் நிறங்களும் கிடையாது, தோற்றமும் கிடையாது. நம்ம ஒரு பொருளை பார்க்கணும் சொன்னாலே ஒரு காந்த தன்மாற்றம் நிகழ்ந்தால்தான் அந்த பொருளை நாம் பார்க்க முடியும். ஐயா, சுத்தவெளி சுத்தவெளியிலிருந்து இறைத்துகளே காந்தம், இறைத்துகள் காந்தமாகவே இறைத்துகளே காந்த துகள் தான். ஆனால் அதற்குள் இருப்பு, இயக்கம், காந்தம் 3 இருக்கு. அது ஏன் இறைத்துகளே காந்த துகளாக கொள்ளலாம் அப்படின்னு சாமி சொல்றாங்கன்னா, அதனுடைய சைஸ் நீங்க எதுலயும் பிடிக்க முடியாது. சயின்ஸே காட் பார்ட்டிகல் cannot be seen அப்படின்னு தான் முடிக்கிறாங்க. அதனால அதுக்குள்ளேயே 3 இருக்கு. இருப்பு, இயக்கம், காந்தம் 3 இருக்கு. நீங்க சுத்தவெளியிலிருந்து ஒரு துகள் எழுச்சி பெற்று பின்னப்படுதுன்னு வச்சுக்கங்கய்யா. பின்னப்படுகின்ற போதுதான் அது சுழற்சிக்கு ஆரம்பமாகுது இயக்கம். அந்த இயக்கத்துக்கான சக்தி சுத்தவெளி தான் கொடுக்குது. அந்த பின்னப்பட்ட சுத்தவெளி தான் தன்னுள் அடங்கியிருக்கின்ற ஆற்றலை வெளிப்படுத்துகின்ற போது அது சுழல் அலையாக வெளிவருது. இப்ப சுழல் அலைக்கும் விரிவலைக்கும் எப்பவுமே நம்ம கிளாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நாம சுழல் அலைக்கும் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், விரிவலை எதிரலைக்கும் நம்ம பார்க்கிற போது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இப்போ ஒரு கம்பி எடுத்து இன்னொரு கம்பியோட தள்ளினோம்னா இது ரிப்பல்சிவ் அப்படின்னு நினைக்கிறோம். அது ரிப்பல்சிவ் தான். அதுவே ஒரு பலகை எடுத்து அப்படியே குப்பையை தாழ்றோம், இதுவும் ரிப்பல்சிவ் தானே, இல்லைங்களா? அது போல அந்த சுத்தவெளியிலிருந்து எழுச்சி பெறுகின்ற ஆற்றல் சுழற்சியோடவே ரிப்பல்சிவா மாறுது. அந்த சுழல் வேகம் 3 சுழலோட முடிஞ்சு போகும். அதனால விரிவலைக்கு நிலைத்த இடம் கிடையாது. சுத்தவெளி விரிவலை தோன்றி காந்தமாக மாறி போகும். சோ விரிவலைக்கு தற்காலிகமான நேரமே தவிர அதுக்கு நிலைத்த இடமோ காலமோ கிடையாது. ஆமாங்க. அதனாலதான் இருப்பு, இயக்கம் சேர்ந்தே காந்தமாக மாறுவதனால இறை துகளை காந்த துகளாகவும் கொள்ளலாம் அப்படி சாமிஜி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களையா? கரெக்டுங்கய்யா. இப்ப அவரு நம்ம இப்ப என்ன பண்றோம்னா, அந்த பிளாக் ஹோல் அவரு இல்லைங்கய்யா, பிளாக் ஹோல் நீங்க சொல்றது வேறங்க. பிளாக் ஹோல்ங்கிறது பிளாக் ஹோல் வார்த்தை வந்துச்சுன்னா அது ஒரு கோளுடைய மையம். ஆமா, அதுதானே ஒழிய இப்ப சூரியன் மையத்துல கரும் துளை இருக்கு, அதுதான் பிளாக் ஹோல் அப்படின்றாங்க. பிளாக் ஸ்பேஸ் அப்படிங்கும் போது சுத்தவெளி. அவரு டார்க் ஸ்பேஸ் தான் கேக்குறாரு. டார்க் ஸ்பேஸ்ன்றது டார்க் ஸ்பேஸ், டார்க் மேட்டர் ரெண்டும் சுத்தவெளி தான் குறிக்கும். டார்க் ஹோல் அப்படின்னா தான் ஒரு கோளுடைய மையத்தில் இருக்கின்ற ஓட்டையை குறிக்கும். ஆமா, டார்க் மேட்டர் பிரபஞ்சம் முழுக்க இருக்கிறது இல்லையா? ஆமாங்கய்யா. ஆமா, அதுதான் இப்போ சயின்ஸ் சொல்லுது. அதுதான் வேதத்துல பிரணவம்னு சொல்லி வச்சாங்க முன்னோர்கள். இல்ல பிரணவம் வேறங்கய்யா. பிரணவம் வேற. பிரணவம்ன்றது காந்த ஆற்றல். பிரணவங்கிறது அறிவு, ஆற்றல், காந்தம் 3 சேர்ந்தது பிரணவம். ஓம் பிரம்மம் பிரணவம் மாத்திரம் ஓம் இல்லைங்க. அதாங்க ஐயா, பகவத்கீதை சொல்றது பிரம்மம் ஆத்மஸ்வரூபம், பிரம்மம் ஞான ஸ்வரூபம், பிரம்மம் பிரணவ ஸ்வரூபம். பிரணவங்கிறது அறிவு, ஆற்றல், காந்தம் 3 இணைந்தது. சிவம் சக்தி முருகன் இணைந்தது பிரணவம். அதுதான் அருள் மிகு, அருள்னு போடுறோம் நம்ம. ஆமா, ரொம்ப அற்புதம். அறிவு, உயிர், மனம். ஆ உ ம ஆவும். எங்கேங்க இந்த மாதிரி எல்லாம் புடிச்சு கொண்டாங்க?
எங்க இப்படி இல்ல ஆமாங்கய்யா, ஏயுஎம் ஓம் தான் போடுவாங்க ஆங்கிலத்துல. ஏயுஎம் போடுவாங்க. ஏயுஎம் தாங்க அவுன் போடுங்க. அது ஆமா. பிரிச்சு காட்டுவாங்க. அறிவு, உயிர், மனம். இங்க அது பாருங்க 3 சேர்ந்தா ஓம். கோத்துட்டாரு பாருங்க. பூ கோக்குற மாதிரி நிலை, கோத்துட்டாரு. இயக்கம், காந்தம். அற்புதங்க ஐயா, அற்புதம். வாழ்க வளமுடன். ஐயா முடிச்சுக்கலாங்களா? 7:58. ஓகே, வாழ்க வளமுடன். முடித்துக் கொள்ளலாம். உலக நல வாழ்த்து பாடுறவங்க மைக்கை அன்மியூட் பண்ணி டக்குன்னு பாடணும். பார்க்கலாம் யாரு கில்லாடியா இருக்காங்கன்னு பார்க்கலாம். நேரமெல்லாம் அன்மியூட் பண்ணி ஆரம்பிச்சிருக்கணும். உலக நல வாழ்த்து. உலகம் எல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், புலவர் எல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வே பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே திறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே திறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே திறக்கட்டும், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். மிக அற்புதமாக உலக நல வாழ்த்துப்படிய கலாவதி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களுடைய உடல்நலம், மனநலம், குடும்ப நலம், நட்பு நலம் வாழ்க வளமுடன். இன்றைய இந்த வாரம் எனக்கு மகிழ்ச்சியா இருக்குதுங்க. அருமையான கேள்வி, அருமையான பதில்கள் வந்திருக்குது. அதற்கு தகுந்த மாதிரி பேராசிரியர்கள் நல்ல விளக்கம் கொடுத்தாங்க. எனக்கு பல பிரச்சனை, பல கேள்வியில இப்ப 2-3 தான் கிடைச்சிருக்கிறேன். பரவாயில்ல. இருப்பினும் சந்தேகம் என்ன அடுத்த வாரம் கேட்டுக்கலாம். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். யாழ் மன்ற தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட அனைத்து அன்பர்களுக்கும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை இந்த அளவுக்கு நிறைவு செய்ய வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். அறிவியல் அரங்கத்துல ஜாயின் பண்ணிருங்க. வாழ்க வளம்.